ஆகஸ்ட் 8ஆம் தேதி சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் 5.25 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் நடைபெற்று வரும் போலீஸ் விசாரணையை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சேலத்திலிருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான 342 கோடி ரூபாய் பணம் ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. பணம் இருந்த பெட்டியின் மேற்கூரையில் துளையிட்டு 5.78 கோடி கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த கொள்ளை சம்பவம் நடந்து இன்றோடு 117 நாட்கள் கடந்து விட்டது. இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொள்ளை நடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை சேலத்திலிருந்து சென்னை சென்ற ரயில் பாதை வழியில் பேசப்பட்ட சுமார் 2 கோடி பேரின் செல்போன் அழைப்புகள் ஆராயப்பட்டது. எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ரயில் கொள்ளை வழக்கு கிடப்பில் போடப்பட்டு விட்டதாக வெளியில் தெரிந்தாலும் இந்த வழக்கை 12 IPS அதிகாரிகள் உள்பட 200 போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதன் பலனாக விசாரணையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள் பெயர் சொல்ல விரும்பாத காவல்துறை அதிகாரிகள். 2015 கிருஷ்ணகிரி அருகே பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இதில் ஈடுபட்டவர்கள் வடமாநில கொள்ளையர்கள் என அப்போது முதல் கட்டமாக தெரியவர விசாரணை தீவிரமடைந்தது. வங்கியில் கொள்ளையடித்ததாக வடமாநில கொள்ளையர் 13 பேர் அடையாளம் காணப்பட்டனர். அவர்களில் 7 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டனர். தற்போதைய ரயில் கொள்ளையிலும் வங்கியில் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்புகிறது காவல்துறை. கொள்ளை போன ரயிலில் சேகரிக்கப்பட்ட கைரேகைகளுடன் வங்கி கொள்ளையில் பதிவான கைரேகையை ஒப்பிட அவை இரண்டும் ஒரே மாதிரி இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பில் சொல்கிறார்கள். வங்கி கொள்ளையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 பேரிடம் போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். வங்கி கொள்ளையில் பிடிபட்ட 7 பேரை தவிர தேடப்பட்டு வரும் 6 பேரின் இருப்பிடங்கள் தற்போது போலீசுக்கு தெரிய வந்துள்ளதாக சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் ரயில் கொள்ளை விசாரணையில் நல்ல செய்தி வரலாம் என்கிறது காவல்துறை வட்டாரம்.